ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகியிருக்கிற டாடா ஹேரியர் ஈவியோடைய ஒரு கட் செக்ஷனுங்க. அதாவது டாடா ஹேரியருங்கிறது பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஓன்லி அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருந்துச்சு. ஐசி என்ஜின் பொறுத்தவரை, டீசல் என்ஜின் பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஹேரியர் ஈவி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஆல் வீல் டிரைவ், அதாவது குவாட் வீல் டிரைவ்ங்கிற கான்செப்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான சிஸ்டம்ங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் தனித்தனி வெவ்வேறு டைப் மோட்டர் இருக்குங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட் மேக்னெட் சின்க்ரஸ் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டக்ஷன் மோட்டர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 505 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த இடத்துல தான், இந்த சென்ட்ரல் ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய பேட்டரி மவுண்ட் பண்ணுறாங்க. 75 kWh பேட்டரி பேக் வரைக்கும் இந்த வண்டியில் ஃபிட் பண்ணுறாங்க. பேஸ் வேரியன்ஸில் 65 kWh தர்றாங்க. அண்ட் மெயினாக இன்னொரு ஹைலைட் இதில் மெக்கானிக்கல் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல் முறையாக டாடா ஹேரியரை பொறுத்தவரை ரியர் சஸ்பென்ஷன் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷனாக தர்றாங்க வித் மல்டி லிங்க் செட்டப் வித் இது ஆக்டிவ் டேம்பர்ஸ். ஸோ அந்த ஃபீச்சரோட ரியர் சஸ்பென்ஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது ரைடு குவாலிட்டி கண்டிப்பாக சூப்பராக இருக்க போகுதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயமாக இருக்குங்க.